இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி உனக்கு இப்ப சந்தோஷமா? சந்தோஷமாவா? அம்மா வந்துட்டு போனவங்க பேசுனது கேட்டல்ல. படிக்கலன்னா யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒழுங்கா அப்பா கிட்ட பேசி என்ன காலேஜ்ல சேர்த்து விடு. இல்லன்னு வை, எல்லா மாப்பிளையும் இப்படிதான் பேசிட்டு போவாங்க, பாத்துக்க. ஏண்டி வந்துட்டு போனவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? அவன் என்னடா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம உன்னை வேலைக்கு அனுப்புறேங்கிறான். இவெல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு நல்ல ஆம்பளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தாம காப்பாத்தணும். இவன் என்னடானா உன்னை வேலைக்கு விட்டுட்டு உன் காசுல சாப்பிடுறேங்கிறான். நல்ல வேலை உங்க அப்பா துரத்தி விட்டதுல தப்பே இல்ல. அட கடவுளே, நான் அடிமையா இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்னு ஒரு அடிமை வாயாலே சொல்றத இப்பதான் நான் பாக்குறேன். இங்க பாருடி, உங்க அப்பா சொன்ன மாதிரி உனக்கு ராஜா மாதிரி ஒரு பையனை கொண்டு வரத்தான் போறாரு. அது வரைக்கும் அடங்கி உடங்கி கிச்சன்ல என் கூட வந்து சமையல் கத்துக்கோ. அதான் உனக்கு நல்லது. என்ன சித்தி, அப்பாவே பரவாயில்லங்கிற மாதிரி அம்மா பேசிட்டு போறாங்க. நீ வேற, இவங்க சொல்றது எல்லாம் காதுலயே வாங்கிக்காத. ஏதாவது பண்ணி காலேஜ்ல சேர்ற வழிய பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா மாதிரியே ஜெராக்ஸா இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து உன் கழுத்துல கட்டிடுவாங்க. பாத்துக்கோ. இதெல்லாம் தேவையா? அவன் கேட்கும் போதே ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப மரியாதைக்கு மரியாதையும் போச்சு, பத்திரத்துக்கு பத்திரமும் போயிடுச்சு. ஏய், உன் வேலையை பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, என்கிட்ட மட்டும் உங்க வீரத்தை காட்டுங்க. என்னங்க? உள்ள மாமா. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொறுக்கி பையன் வந்து உங்ககிட்ட இருந்து பேக புடிங்கிட்டு போனால, அந்த பேக் இங்கதான் இருக்கு. இந்தாங்க. ஏமா, இங்க எதுக்குமா எடுத்துட்டு வந்த? தயவு செஞ்சு கொண்டு போயிடுமா. இது உங்க பேக் தானே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் எடுத்துட்டு வந்தது அந்த பொறுக்கிக்கு தெரியாது. நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க. இந்த பேக் எங்களோடது இல்லம்மா, அது கர்ணாவோடதுமா. ஏற்கனவே இந்த பேக்கை காணோன்னு வெறி பிடிச்சமா தேடிட்டு இருக்காமா அவன். இந்த பேக் உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கணும்னு தெரிஞ்சா எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாமா. அது மட்டும் இல்லம்மா, இந்த பேக் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னையும் சும்மா விட மாட்டாமா. அதனால இதை எடுத்துட்டு போய் அவனுக்கே தெரியாம அவன் பைக்ல வச்சுட்டு ஓடி போயிடு. அவன் கிட்ட வச்சுக்காதம்மா, அவன் ரொம்ப மோசமானவன். சரிங்கக்கா. என்னது இது? அவனுக்கு போய் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அப்படி என்னதான் வச்சிருக்கா இதுக்குள்ள? ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இது நம்ம கிட்டே இருக்கட்டும். இத வச்சு அவன் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணிடலாம். எப்படா உன்னால இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியுது? நீ வேலையில பெரிய கில்லாடி, வித்தக்கார, என் தம்பின்னு எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா ஸ்கூல் பையன் மாதிரி பேக் தொலைஞ்சு போச்சு வந்து நிக்கிற. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்மளை பார்த்து சிரிப்பானுங்கடா. நான் சொல்லும் போது கூட நீ என்ன நம்பல. இப்ப என்ன சொல்ற? தொழில உன்னை விட எனக்கு அனுபவம் திறமையும் கம்மி தான். ஆனா இவனை மாதிரி தொழிலே தெரியாதவன் கிடையாது. இவன் இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டானே. வேணா ஒண்ணு பண்ணலாம். இனிமே இவன் நம்ம வீட்டு வேலையெல்லாம் இந்த காய்கறி மளிகை சாமான் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலையை மட்டும் பார்த்துக்கலாம். அப்படியே ஓரமா இருக்க சொல்லிடலாம். நோ, இதான் சமையன்னு கலாய்க்கிறியா? யானை படுத்திருந்தா எலி ஏறி டான்ஸ் ஆடுமோ, அந்த மாதிரி இருக்கு நீ பண்ணிட்டு இருக்கிறது. ஏதோ நீ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு. ஹேய், சும்மா இது உதாரெல்லாம் விடாதுடா. உண்மையிலே பேக் காணாம போச்சா? நீ ஆட்டையை போட்டு திருடிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி சீன் போடுறியா? அத சொல்றா. திவாகரனா, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை, சொல்லிட்டேன். ஏய், பேகை தொலைச்சதும் இல்லாம ஏத்து வேறு பேசுறியா? பண விஷயத்துல என்னைக்குமே சரியா இருக்கணும். இல்லைனா எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஓ மேல தப்பு இல்லைன்னா
அந்த பேக் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா. அதை விட்டுட்டு சும்மா வாய் பேசிட்டு இருக்காத. டேய் கிருபா, எதுக்குடா அவன் மேல கை நீட்டுற? டேய் கருணா, நீ போய் அந்த பேக் எங்க இருக்கு என்னன்றதை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வா போ. அக்கௌண்ட்ஸு ஐயா அவனை அழைச்சிட்டு போ. சரிங்க கர்ணா, பாப்பா போவோம். என்ன டார்லிங், ஃபேஸ்ல 100 வாட்ஸ் பல்பு பயங்கர பிரைட்டா தெரியுது. அதுவா, ஒரு பொறுக்கி என்ன ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டு டெலிவரிக்கு கொண்டு போன கேக் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொன்னல. ஆமா ஆமா ஆமா. நான் இன்னைக்கு அவனுக்கு தெரியாம அவனோட பேக்கை தூக்கிட்டேன். என்னடி சொல்ற? அவனோட பேக்க நீ எடுத்துட்டு வந்த? ஆக்சுவலா அவனோட பேக்கை தூக்கணும்னு சொல்லி எடுக்கல செல்வி. நடந்த கதையே வேற. என்னாச்சு? என்னது, நீ பேக் எடுத்துட்டு போனியா? என்னால நம்பவே முடியலடி. ஆமா, உள்ள என்ன இருக்குன்னு பாத்தியா? பாத்துட்டேன். உள்ள எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு அதை கொண்டு போய் கொடுத்துடணும். ஏய், எதுக்கு அவசரப்படுற? அவனால உனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. ஒரு 2-3 நாள் அவன் அலையட்டும் விடு, அப்புறமா கொடுத்துக்கலாம். அதெல்லாம் வேணாம் செல்வி. டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம்ல. ஒரு 2 நாள் என்ன டார்லிங் ஆயிட போகுது? அவன் என்ன உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுக்க போறான்? ரிலாக்ஸா இரு, பாத்துக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் அவன் அலைய விடணும். வெல், தட்ஸ் மை டார்லிங். எப்படியும் இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டான்ல. புல்லட்ல வச்ச பேக் எங்கன்னு கண்டபடி யோசிச்சு மண்டைய பிச்சுக்க போறான். பிச்சுக்கிட்ட விட நமக்கு ஜாலிதான். என்ன, யாரையும் காணோம்? ஒருவேளை மாடியில இருக்காங்களோ? யார் பேக் இது? வாவ், நைஸ் பேக். இந்த புதுசா வாங்கியிருப்பாளோ? நல்ல வெயிட்டா குவாலிட்டியா இருக்கு. உள்ள ஏதாவது இருக்குமோ? அடேங்கப்பா, இவளுக்கு ஏது இவ்ளோ பணம்? ஒருவேளை காலையில லேப்டாப் வாங்கி கூடன்னு கேட்டத சீரியஸா எடுத்துக்கிட்டாலும். ஆனா இவ்ளோ பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பா? அவளுக்கு தான் கடன் வாங்குறதே பிடிக்காதே.